உங்கள் எல்லாருக்கிட்டையும் பெரிய மன்னிப்பு கேட்டுக்கிறாரு. என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒருத்தர் என்கிட்ட காசு வாங்கிட்டு ஏமாத்திட்டாரு. அப்படி இருக்கு மச்சான், நல்லா இருக்கேன் மச்சானா. வணக்கம் த்ரீவேந்தர், குட் மார்னிங்க நண்பா, எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா சனிக்கிழமைங்க. காலையிலே எழுந்திரிச்சு இன்றைக்கி வந்து கூட பல்லு கூட என்ன விளக்கல. சரி, சனிக்கிழமை மேடை எங்கேயும் வெளில போக மாட்டாங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கையில் தான் காலையில் 8 மணிக்கெலாம் 8:30 மணிக்கு லேட்டாக எழுந்திரிச்சு கடைக்கில் போய்ட்டு ஒரு டீயை குடிச்சிட்டு கார்டனில் தண்ணி அடித்து க்ளீன் பண்ணிட்டு இருந்தேன். திடீர்னு பார்த்தீங்கன்னா மேடம் ஃபோன் அடித்து வண்டியை ஸ்டார்ட் பண்ண சொல்லிட்டாங்க. இப்போ மேடத்தை எங்கே அழைச்சி வந்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வழக்கம் போல் வருவோம் பார்த்தீங்களா லூலுக்கு, அங்கேயே தாங்க மேடத்தை அழைச்சி கொண்டு வந்து விட்டுருக்கேன். என்ன பண்ணுறது, இன்றைக்கிட்டே நமக்கு எப்படி போகுதுன்ட்டு தெரியல. வாங்க இன்றைக்கிட்டே நமக்கு எப்படி போகுதுன்ட்டு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் மட்டும் கொடுங்க நண்பா, வேறு ஒன்றும் கிடையாது நண்பா. வண்டியில் உட்காந்துருந்தேன், மேடம் ஃபோன் அடித்து உள்ளுக்குள்ளே வந்து ட்ராலி வந்து தள்ளிட்டு போக சொல்லிட்டாங்கள். அந்த பெரிய காரோட ஓட்டிக்கலாம் இருக்கு நண்பா. இந்த கார் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை மீறி இங்கே வருங்க, நான் நேராக தான் தள்ளுறேன். ஆனால் இது வந்து ஒருத்த கையார நம்ம ஒரு பக்கமாக இழுத்துக்கிட்டு போயிட்டே இருக்குது. இதை விட ஓட்டிலாம் இருக்குது. இதை ஓட்டுறது பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய கஷ்டமாக இருக்குது. என்னம்மா பாக்ஸ்லாம் வாங்கியிருக்காங்களே, என்னன்னு தெரியல நண்பா. என்னத்துக்கு இந்த பொட்டி தெரியலையே, எனக்குன்னு நினைக்கிறேன். ட்ரெஸ்ஸு துவைக்க கொடுத்துருக்காங்க. இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சன்னாத்து ராமிஸில் தாங்க இருக்கேன். மேடத்தை அழைச்சி கொண்டாந்து பார்த்தீங்கன்னா சன்னாத்து ராமிஸில் விட்டேன். வண்டியை பார்த்தீங்கன்னா பார்க்கிங் போட்டேன். அங்கே ஏதோ மேடம் தேடின ஜாமான் இல்லையா, அதை 2-3 ஒரு பொட்டி அப்புறம் 2 பையை தான் வாங்கிட்டு வந்தாங்க. இப்போ எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா வாங்கி டீ குடிக்கும். அங்கே உள்ளுக்குள்ளே வந்து கறக்கு கடை இருக்குங்க. ரொம்ப நாளாக நானும் டீ குடிக்கணும்னு நினைக்கிறேன். போயிட்டு டீயை குடிப்போம். ஒரு கறக்கு ஃபஸ்ட்டு வாங்குவோம். மேடம் வந்து பார்த்தீங்கன்னா மேலே போயிட்டாங்க, வருவாங்க டக்குன்னு சீக்கிரம் வந்துடுவாங்க உடனே. பாய் கிதரே பாய் கறக்கு, இங்கே தான் நண்பா கறக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். இல்லை கறக்கு இங்கே என்ன வித்தியாசமாக வச்சுருக்காங்க. பாய் ஏ கறக்கு, ஏ கறக்கு 50 பைசா தான் கையில் காசு இருக்குது. அது வாங்கிப்பீங்களா ப்ரோ? இருங்க நண்பா, காசு வந்து பெனிஃபிட்டில் அனுப்பி விட்டு வந்துடுறேன். ஏன்னா ஒரு கறக்கு வாங்கிட்டு வந்துட்டேன். அப்புறம் ஏதோ ஒரு வடை மாதிரி வச்சுருந்தாங்க, அது ஒன்று வாங்கிட்டு வந்துட்டேன். அவர் 2.50 சொன்னார். என் காதில் வந்து பார்த்திங்கன்னா 2 ரூபா தான் காதில் விழுந்தது. ஃபஸ்ட்டு 2 ரூபா அனுப்பி விட்டேன். திரும்பி 50 பைசாவுக்கு அனுப்புகிறேன். 50 பைசாலாம் அலோடு கிடையாது, ஒன்லி 1 ரூபாய்க்கு மேலே தான் அனுப்ப முடியுன்ட்டு திருப்பி அவருக்கு 1 ரூபா அனுப்பி விட்டுட்டு திரும்பி கையில் ஒரு 50 பைசா கொடுத்தாரு, வாங்கிட்டு வந்துட்டேன். வாங்க வண்டி உள்ளே போயிட்டு சாப்பிடும். நல்லா தான் இருக்குது. உருளைக்கிழங்கு ஓகே, இன்னும் பல்லு விளக்கல பார்த்து போவாங்க. என்ன இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ரஃபா லுல்லுக்கிட்ட வந்திருக்காங்க. அதே தான் ரஃபா லுல்லு. அங்கே ஃபஸ்ட்டு அங்கே நம்ம ராம்லி மால்கிட்ட போனோம் லுல்லுக்கு, அடுத்தது இங்கே ஐபர் மார்க்கெட் அதே சேம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரஃபா. இப்போ ராமிஸை முடிச்சுட்டு அங்கே மேடம் பார்த்தீங்கன்னா ஏதோ இந்த திங்ஸ்லாம் கொஞ்சம் ஜாமான் வாங்கினாங்க. என்னென்ன வாங்கியிருக்காங்க உங்ககிட்ட காமிக்கிறேன். என்னென்னு தெரில, ஏதாவது ஃபங்க்ஷன் அன்றைக்கி என்னன்னு ஒன்றுமே எனக்கு புரியல. எங்கே பாருங்கள், இதெல்லாம் என்னன்னு தெரியல. இதெல்லாம் என்ன தெரியுது, இது பேர்லாம் தெரியல. தண்ணி பாட்டிலு, அப்புறம் இந்த ஏதோ திங்ஸு, அப்புறம் இந்த கவர் கீஸெல்லாம் வாங்கியிருக்காங்க. என்னமோ வாங்கியிருக்காங்க. ஓகே, வண்டி வேறு ரோட்லேயே கிடக்கு. வாங்க கச்சரா நம்ம டீ குடித்தோம் பார்த்தீங்களா, அதெல்லாம் இன்னும் கொண்டு கச்சராவில் கொண்டு போடவே இல்லைங்க. போட்டுவிட்டு வரும். என்னன்னே தெரிலங்க, இந்த வருஷம் குளிர் என்ன கம்மியாக இருக்குது. போன வருஷம்லாம் பார்த்தீங்கன்னா, போன வருஷம்லாம் நான் வீட்டு இருந்தப்போ நல்லா குளிர் இருந்துச்சு. இப்போ என்னன்னு தெரில, ரொம்ப குளிர் கம்மியாக இருக்குது. 2-3 நாள் தான் குளிர்லாம் பார்த்தீங்கன்னா இருந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சது. அதிகமாக குளிரே இல்லைங்களா நண்பா. என்ன ஒருத்தர் ஏமாற்றிட்டார். என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் என்கிட்ட காசு வாங்கிட்டு ஏமாற்றிட்டாரு. அவருக்கு ஃபோன் அடிக்கிறேன், ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா சுவிட்ச் ஆஃபில் இருக்குது. 2-3 நாள் ஆகட்டும், ட்ரை பண்ணோம். இல்லைன்னா அவர் நம்பரை, அவருக்கு என்ன, அவர் என்கிட்ட எப்படி பேசினார், எப்படி பழக்கம், அவருக்கு எவ்வளோ காசு கொடுத்தேன், என்ன எனக்கு எப்படி விபூதி அடித்தார், எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவிடன்ஸோட இந்த 2 நாள் தான் அவருக்கு டைம். இல்லைன்னா பார்த்தீங்கன்னா அவரோட நம்பர் அப்படியே நான் ஸ்க்ரீனில் போட்டு, அது எனக்கு தெரிஞ்சு ஃபேக் நம்பர்னு நினைக்கிறேன் நண்பா. நம்பர் வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுருக்காரு. என்ன நடக்குதுன்ட்டு தனியாக ஒரு வீடியோவில் பார்க்குறோம். ஓகே நண்பா, மேடம் வரட்டும், வந்துட்டு வீட்டுக்கு அழைச்சிட்டு போவோம். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து அதிகமாக வேலை இருக்காது. ஏன்னா வேலையை தான் காலையில் முடிச்சிட்டாங்களே. அப்படிங்கும்போது இன்றைக்கி வேலை கம்மியாக தான் இருக்கும். வீட்டுக்கு போயிட்டு வண்டி கிளம்பும் போகணும். அரபிகிட்ட காசு வாங்கிட்டு அப்புறம் கண்டினியூ பண்ணுறேன் நண்பா. ஓகே, இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்துட்டான். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்புறம் கரெக்டாக அந்த லுல்லுக்கிட்ட போனோம் பார்த்தீங்களா. அதுக்கப்புறம் எங்கே போனோம்னு பார்த்தீங்கன்னா ரஃபா காஃபி கடைக்கு போயிட்டு காஃபி தூள் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். நம்ம ஓனர்கிட்ட சரி வண்டி கிளம்புறதுக்கு காசு வாங்கலான்னு பார்த்தேன். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாலைவனம் சைடு போகிறாங்க பேருக்கு. அங்கே போனால் வண்டி வந்து மண்ணாகும். அதனால் இன்றைக்கி கிளம்ப வேண்டாம், நான் இன்றைக்கி போயிட்டு வந்துடுறேன், நாளைக்கு நீ கிளம்பிக்கேன்ட்டாரு. என்னதுட்டா இப்போ எங்கே போகிறோம், சிகரெட்டு நண்பா, சிகரெட் வாங்க போகிறோம் நண்பா. அங்கே போனாவே தலைவர் வந்து சிகரெட் பயங்கரமாக குடிப்பார். சிகரெட் அவங்க தலைவர் பார்த்தாரா, இது சிகரெட்டு காசு கொடுத்துட்டு இன்றைக்கி வேலை இல்லை, என்ன வரமாட்டேன் போங்க மேடம், காசு கொடுத்துட்டு
இன்னைக்கு வேலையில் நீ என்ன பண்ண போகிற என்ன கேட்க நீ என்ன போன என்ன வேலையில் என்ன எங்கே போகிறேன்னு கேட்டார். நான் எங்கேயும் போகலன்னே. நான் சொன்னேன் அண்ணன் இப்போ வேலை பார்த்துக்கிட்டு இருப்பான், ஏன்னா சாயந்தரமாக வேணா போகிறேன். ஏன்னா மாஃபி முஸ்கில் நான் இந்த மாஃபி சுகல் எங்கே வேணாலும் போயிடும். அவ்வளோதான். நம்ம இன்றைக்கி வேலை இல்லை, நமக்கு வேலை முடிஞ்சுட்டு சிகரெட்டை வாங்கி கொடுப்போம். வாங்கி கொடுத்துட்டு போயிட்டு குளிப்போம். சாயந்தரமாக பார்த்தீங்கன்னா அண்ணனோட ரூமுக்கு போவோம். சேச்சும் சாயந்தரமான 8 மணிக்கு தான். 8 மணிக்கு போயிட்டு சமைச்சு சாப்பிட்டு, ஏன்னா நாளைக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமை லீவு. அதை சொல்லிட்டேன் உங்ககிட்ட. நாளைக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமை லீவுங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபுட்பால் என்னத்துக்கு லீவு அது இன்னைக்கு ஃபுட்பால் இன்னைக்கு எந்தெந்த ஒமான் மேட்ச். ஓகே, அதாங்க ஏதோ ஃபுட்பாலாக. ஆனால் இன்றைக்கி நடக்குது. இந்த லீவை வந்து நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை மாற்றி கொடுத்துட்டாங்க. அதனால நாளைக்கு லீவு. இன்றைக்கி போயிட்டாங்கன்னா அப்புறம் இங்கே தான் பக்ரீனில் லோக்கலில் தான் வராங்க. வந்துடுறாங்க நைட்டு ஒரு 11 மணிக்கு அப்படிலாம் வந்துடுறாங்க. நம்ம சிகரெட் வாங்கி கொடுத்துட்டு குளிச்சுட்டு அவங்க கடைக்கு போயிட்டு சிகரெட் வாங்குவோம். உங்களுக்கு இன்றைக்கி என்ன சிகரெட்டுன்னு காமி பார்த்தீங்கன்னா சேட்டா வளைச்சிக்கிட்டு 5 தினார் வேணும். எதுக்கு இது மாற்றணும். இந்த கார்டுன்னா 2020 முடிஞ்சிடும்னா 1 வருஷம் தான் இருக்குது. 26 அதான் 2020 10ல் முடிஞ்சிடும். அப்போல்லாம் நான் இங்கே இருக்கவே மாட்டேன். அப்போலாம் ஊருக்கு போயிடுவேன். அதுக்கப்புறம் எனக்கு இந்த அதுக்கப்புறம் இந்த கார்டு இருந்தானே இல்லைன்னா எனக்கு அந்த கார்டு இருக்குது, அது எனக்கு தேவையில்லை. நாங்கள் வெக்ஸ்டன் சில்வர் பார்த்தீங்கன்னா நம்ம வெக்ஸ்டன் சில்வர் வாங்கியாச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா 18 தினாரு 10 பீஸ் இருக்குது. நம்பூர் காசுக்கு எவ்வளோ? 18 தினார் கம்ப்ளீட். அதான் 18 நம்பூர் காசுக்கு எவ்வளோ வரும்? நம்ம ஊருக்கு எப்படி ஒரு தினாரு 225 ரூபா போதும் நண்பா. 18 தினார்னா கணக்கு பண்ணிங்க. வெக்ஸ்டன் சில்வர் நம்ம தலைவர் என்னது 300 ஜிபிக்கு எங்கே போனீங்க? 300 ஜிபிக்கு பிச்சை தான் எடுக்க போனோம். வேறு என்ன பண்ணுறது? என்ன நண்பா என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா போன உங்ககிட்ட சொல்லுற பார்த்தீங்களா என்னன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வீடியோவில் பார்த்தீங்களா அதுக்கு இங்கே வா சொல்லு பாரு. நம்ம வந்து சேட்டா வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவில் நமக்கு அதிகமாக சப்போர்ட் பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சேட்டா எங்க வா நீ தான் எனக்கு அதிகமாக சப்போர்ட் பண்ணுற. இந்த ஐயாதான சப்போர்ட்டும் இருக்குல்ல. சொல்லு பேசுதாச்சும். எப்படி இருக்கு மச்சான்? நல்லா இருக்கேன் மச்சானா. சேட்டா வந்து பார்த்தீங்கன்னா மலையாளி. நம்ம வீடியோக்கு வந்து அதிகமாக இங்கே பார்த்தீங்கன்னா தினையும் பார்ப்பாரு. என்னடா இன்றைக்கி இந்த வீடியோ போட்டுட்டு நல்லா கமெண்ட் பண்ணுவாங்கள. அதை சொல்ல மறந்துட்டேன் பார்த்தீங்களா. மாதத்துக்கு வந்து 300 ஜிபி போடுறேன். போன மாதம் அது நான் நெட்டு தீர்ந்து போனதுனால தான் நான் வீடியோவே கொஞ்சம் நாள் போடல. ஆனால் இன்றைக்கி 3 நாளில் பார்த்தீங்கன்னா 40 ஜிபி காலியாக போயிட்டு அதை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காரு. பார்த்துப்போ என்ன நடக்குதுன்ட்டுன்பா. ஒரு டீயை குடிப்போம். டீயை குடிச்சிட்டு வீட்டுக்கு போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா குளிச்சுட்டாங்க. அவங்க போகிறதுக்கு வண்டியில் எல்லா ஜாமாவும் பின்னாடி எடுத்து வச்சுட்டாங்க. என்னென்ன ஜாமான் எடுத்து வச்சுட்டாங்க பார்த்தீங்கன்னா எல்லா ஜாமாவும் எடுத்து வண்டியில் வச்சாச்சு. தண்ணி எல்லாம் காலையில் நம்ம வாங்கிட்டு வந்தது தான். இது நம்ம காலையில் வாங்கிட்டு வந்தது, அதுவும் வாங்கிட்டு வந்தது. அதுக்காக தான் மேடம் இன்றைக்கி ஃபுல்லாக காலையிலே அலைஞ்சிருக்காங்க. ஓகே நண்பா, இருங்க உங்களை அனுப்பி விட்டுட்டு கண்டினியூ பண்ணுறேன். நண்பா இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா உங்கள் எல்லாருக்கிட்டையும் பெரிய மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அது என்னென்னு கேட்டிங்கன்னா போன வீடியோ வந்து உங்களுக்கு பார்த்துருந்தா தெரிஞ்சிருக்கும். அது என்னென்னு கேட்டிங்கன்னா போன வீடியோவில் வந்து வீடியோ அப்லோட் பண்ணதுக்கப்புறம் சம்மந்தராமல் கமெண்ட் வர ஆரம்பிச்சிட்டு, என்னடா இந்த மாதிரி எனக்கு கமெண்ட் வந்ததே கிடையாது. சம்மந்தராமல் வர ஆரம்பிச்சதுக்கப்புறம் அப்புறம் வீடியோக்குள்ளே போய் பார்த்ததுக்கப்புறம் தான் எனக்கே தெரியுது. அதில் ஒரு 2-3 இடத்துல ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாது. என்னென்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு எனக்கு வந்து நான் வந்து அதுக்கு மீனிங் எப்படின்னு நினச்சிக்கிட்டேன்னா அது ஒரு ஜாலியாக போய் ஒரு பார்ட்டி கொண்டாடுறது அந்த மாதிரி தான் நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். அப்புறம் போய்ட்டு அது கூகுளில் செக் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் அந்த வார்த்தையை தெரியுது எனக்கு. அந்த வார்த்தைக்கு வந்து அர்த்தம் வந்து வேறு. ஆனால் அது ஒன்றும் தப்பான வார்த்தை கிடையாது. பட் ஆனால் அவங்கள வந்து இப்படி சொல்லியிருக்கக்கூடாது இல்லைன்னு சொல்ல. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நண்பா எல்லார்ட்டையும் வந்து பெரிய மன்னிப்பு கேட்டுக்கிறேன் நண்பா. ஓகே, இப்போ வந்து எங்கே இருக்கான்னு பார்த்தீங்கன்னா நான் பட்ட நம்ம ஓனர் கிளம்பி போனார் பார்த்தீங்களா. நம்ம பட்ட சீக்கிரமாக கிளம்பி வந்திருந்தேன்னா எல்லாமே சொதப்பி போயிருக்கும். என்னென்னு கேட்டிங்கன்னா பையன் வர அவன் வீட்டில் இருந்தான் போயிருக்கு. அப்புறம் அவனை கொண்டு அவன் ஃப்ரெண்டு வீட்டில் கொண்டு விட்டுட்டான். அவன் ஏதோ ஃபுட்பால் வந்து அவன் ஃப்ரெண்டோட சேர்ந்து பார்க்க போகிறான்னா. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ரோட்டில் வந்து டிராஃபிக்கே கிடையாது, ஃபுல் ஃப்ரீங்க. இப்போ தான் அண்ணன் ரூமுக்கு போகலான்னு பார்த்தா அப்புறம் அவனுக்கு ஃபோன் அடித்தேன். சிக்கன்லாம் வேண்ட சொன்னான். சிக்கனு அப்புறம் தோசை மாவு இது வருங்க. இப்போ இந்த சிக்கன் தான் வாங்க போகிறோம். ஒரு என்ன போட்டுருந்துட்டா. இது எத்தனை கேஜி வருது சிக்கனு? ஓகே ஓகே நண்பா, ஒரு சிக்கன் வந்து ப்ரெஸ் சிக்கன் வந்து வெட்ட சொல்லிட்டேன். அப்புறம் அது வந்து பார்த்திங்கன்னா தோசை மாவு இன்றைக்கி போய்ட்டு தோசை ஊற்றி சாப்பிட்லான்ட்டு அவன் தோசை மாவின்ற சொன்னான். அப்புறம் வந்து தேங்காய் பவுடர் ஆனால் கண்டுபிடிச்சி வாங்கிட்டேன் நண்பா. பார்த்தீங்கன்னா பொருள்லாம் வாங்கி ஆச்சு. இப்போ என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா கையில் என்கிட்ட காசு கிடையாது. சுத்தமாக என்கிட்ட ஒரு தினார் தான் இருக்குது. அண்ணன் பார்த்தீங்கன்னா கையில் தான் காசு வச்சுருக்கானா. சேட்டாட்ட காய் பிடுங்க சேட்டா அப்படின்னு சொன்னால் ஒரு டிசிப்ளினே இல்லை சேட்டாக்கு. இவ்வளோ நேரம் ஆக்கிட்டு இருக்காரு. இப்போ மறுபடியும் ஃபோன் அடித்து அனுப்பி விட சொன்னேன். இந்த அனுப்பி விட்றான் அப்படின்னு இருக்காரு. நானும் கவுண்டருக்கு போயிட்டுருக்கேன். வாங்க அண்ணனுக்கு டீ வேணுமா, டீ வாங்கிட்டு கண்டினியூ பண்ணுறேன் நண்பா. ஓகே இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தலைவனுக்கு டீ வாங்கிட்டு வந்தாச்சு. எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய டவுட் இருக்குது. இவன் யார் என்ன வேலை பார்க்குறான்ட்டு எல்லாரும் உங்களுக்கு சொல்கிறேன். இவன் வந்து பார்த்தீங்கன்னா சித்ராவில் சன்னாத்துக்கு பெட்ரோல் பங்குக்கு பக்கத்தில் மெக்கானிக்காக வேலை பார்க்குறான். 2017 வந்தான்னு நினைக்கிறேன் வெளிநாடு. அவன் எனக்கு முன்னாடி 1 வருஷத்துக்கு முன்னாடி கவர் ஓப்பன் பண்ணிட்டான். 2017 வந்துட்டான் வெளிநாடு.
அப்புறம் இவை யார் எனக்கு எங்கள் வீட்டில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு கூட பிறந்த நடு அண்ணன்னு சொல்கிறாங்க. ஆனால் இன்னொருத்தவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இவனை குப்பை தொட்டிலேருந்து தூக்கிட்டு வந்து வளர்த்தாங்க. இப்போ என்னோடய சொத்துலாம் இவன் பங்கு கேட்குறான் நண்பா. இப்போ இவனை என்ன பண்ணலாம் நீங்கள் சொல்லுங்கள். இருங்க, உங்களுக்கு இவனோட கேரேஜ் வந்து உங்களுக்கு எப்படி இருக்குன்ட்டு காட்டுறேன் நண்பா. அண்ணன் வேலை பார்க்குற கம்பெனி நண்பா. பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக இருக்குது பாருங்கள். இதுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, அரபி தானே அதிகமாக வாஷ் பண்ண வருவாங்க. ஃபுட்பால் எல்லாம் பார்க்குறதுனால நண்பா ஃப்ரீயாக இருக்குது. தலைவனு பார்த்தீங்கன்னா அண்ணன் ஒரு சேனல் ஓப்பன் பண்ணி சும்மா இந்த அவனும் மெக்கானிக் வேலை பார்க்கறதுலாம் வீடியோ எடுத்து போட்டுக்கிட்டு இருக்கான். இன்னும் பண்ணுறான் அவனும். வாங்க, என்ன கார் என்னமோ பிரித்து வச்சுருக்கான். என்ன வேலை பார்த்துக்கிறான். டே என்னடா வேலை பார்க்குற? இவன் தான் நண்பா. இங்கே வந்து ஒரே ஆள் மட்டும்தான். இவன் மட்டும்தான் மெக்கானிக், வேறு யாருமே கிடையாது. மீதி எல்லோரும் பார்த்தீங்கன்னா கார் வாஷிங் தான் இங்கே மெயினே. மெக்கானிக்கும் மெயின் தான், பட் மெக்கானிக்கும் ஒரு ஆள் மட்டும்தான். என்னென்னமோ கைட்டி வச்சுருக்கான். என்ன வேலை பார்க்குற? என்னமோ கைட்டி வச்சுருக்கான் நண்பா. என்னது இதெல்லாம்? இந்த பாருங்க, என்னத்தை கைட்டி வச்சுருக்கான் பாருங்க நண்பா. மெக்கானிக் கடை நீனே எங்கடா இங்கேருந்து வீலே காணும். இங்கே பாருங்க நண்பா, கேரேஜி தலைவனோட கேரேஜி. கை வேறு நடக்குது நண்பா. இது எங்கே அங்கே உட்காந்துருக்க? இங்கே பாருங்க நண்பா, எங்கே போய் உட்காந்துருக்குன்னு கண்ணாடி உள்ளே போய் உட்காந்துருக்கு. எப்படி உள்ளே போணுச்சு? டேஷ்போர்ட் உள்ளே ஓப்பனில் இருக்கா? இல்லை, எப்படி போகுதுன்னே தெரியலையா? என்னடா இங்கே பாருங்க நண்பா, டோர்லாம் உள்ளே சாத்தியிருக்கு. இல்லை எவனே நீங்கள் திறந்து உள்ளுக்குள்ளே சாத்திருப்பீங்கடா. அதனால தான் உள்ளே போயிருக்காது. வேறு எப்படி உள்ளே போவான்? என்ன தலை நல்லா இருக்கியா? ஓகே ஓகே. இப்போ இவனோட யூனிஃபார்மை பார்க்குறீங்களா? இதான் நண்பா அவனோட யூனிஃபார்ம். இல்லை யூனிஃபார்ம் காமிடா, அவனோட யூனிஃபார்மை காமி. இதான் நண்பா இவனோட வேலைக்கு கொடுத்துருக்குற ட்ரெஸ்ஸு. நான் வாங்கி கொடுத்த சட்டை ஓசியில் தான் எல்லாம் பண்ணுவியாடா. சொந்தமாக இதை உழைச்சி வாங்க மாட்டியா? பாருங்க இவனோட இது. ஏதாவது வேலை பாருண்டா, சும்மா ஏதாவது வேலை பாருண்டா. ஐடா ஓபியே அடிக்கிறான் நண்பா. அவன் ஓபி தான் நம்ப அடிக்கிறான். அவன் முன்னாடி எதோ பேலண்டெலாம் தூக்கி வச்சுருக்கான். என்ன பண்ணியிருக்கான்? முன்னாடியெல்லாம் ஜாக்கி தூக்கி வச்சுருக்கான். என்னமோ நீனு மெக்கானிக் தான்டா, வருவடா, நல்லா வருவேன். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இவனோட ஓனர் கிடையாது, இவனோட போர்மேனு. அவரை பார்த்து பேசிட்டு கை கொடுத்துட்டு வந்துட்டேன். தலைவன் வந்து பார்த்தீங்கன்னா ஊருக்கு போகிறான். என்னடா இது? அது யாருன்னு தெரியுமா? நம்ம ரூமில் வந்து உட்காந்துருப்பார்ல, அவர் இங்கேயும் பாருங்கள் ஓபி அடிச்சுட்டே உட்காந்துருக்காரு சேட்டா. ஓகே, நான் போயிடுற ரூமில் இருக்கேன். ஓகேன்றா. இங்கே வருங்க, கையாளம்புறதுக்கெல்லாம் மிஷினை போடாடா. ஏண்டா உங்கள் அப்பா கரண்ட் பில் கட்டுற மாரிலாம் யூஸ் பண்ணுற? நல்லா இருடா நீ. ஆனால் கீழே அடிச்சுக்கடா, கவுட்டியில் அடிச்சுக்க நண்பா. காய்கறிலாம் வெட்டிக்கிட்டு இருக்கேன் நண்பா. வச்சுக்காதீங்க, கேமராலாம் அப்படி தான் இருக்குது, குனிஞ்சுக்கிட்டு தான் பேச வேண்டியதாக இருக்குது. தலைவெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜாமான்லாம் அலம்ப போயிருக்கான். நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இஞ்சி, தக்காளி, வெங்காயம், பூண்டு அதெல்லாம் கொஞ்சம் ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன். சிக்கனை வந்தோடனே போயிட்டு அலம்பிட்டு வந்துருக்கேன் நண்பா. தோசை இல்லை நண்பா, இட்லி ஊற்ற போகிறானா. நான் கேட்டேன் என்னடா பண்ண போகிறேன்ட்டு. இட்லி ஊற்ற போகிறானா. காலையில் நாளைக்கு காலையில் மத்தியானம் சாப்பிட்றதுக்கு சாப்பாடு இப்போ வைக்க போகிறான். முடிச்சுட்டு அப்புறமா இட்லி ஊற்றிக்க வேண்டியதான். உள்ள லைட்டாக பூச்சா இருக்கு நண்பா. டேய் இங்கே ஒரு இஞ்சி வர்றா, அதை கட் பண்ணி சைடில் விடு. என்ன பண்ணி இஞ்சி தான் என்னதுக்கு இந்த சூப்பர் நண்பா. இங்கே ஒரு சேட்டா இருந்தார் பார்த்தீங்களா, உடனே சொன்னா ஏதோ இந்த விசா ப்ராப்ளம் திரும்பி ஏர்போர்ட்டுக்கு போயிட்டு திரும்பி வந்துட்டாருன்ட்டு அவர் ஊருக்கு போயிட்டார் நண்பா. தலைவன் தான் வந்து ஏர்போர்ட்டில் விட்டு வந்துருக்கான். என்னடா அது? என்னது அப்படி இருக்கு பருப்பு டால், அதை வச்சுதே சாப்பிட்ருக்கான் நண்பா. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நான் சமைக்கல, இவன் தான் சமைக்க போகிறான். என்னை சமைக்க சொன்னான். என்னோட ருசியில் நீ தாங்க மாட்டடா அப்படின்னு சொல்லி அவனே சமைக்க சொல்லிட்டான். சரி போடு போல. ஏன்னா இன்னும் அவன் குளிக்கல. சிக்கன் குழம்பு அவனே வைக்க சொன்னதுனால குழம்பு வந்து வச்சு முடிச்சிட்டான். மல்லித்தலை போட்டு இறக்கி நம்ம வச்சு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இட்லி ஊற்ற வேண்டியதான் நண்பா. குழம்பு வாட்டு அடிக்குது பாரு, வெந்திருக்கான்னு. ஓகே நண்பா, போட்டு இறக்க வேண்டியது. ஆவின்னு செம்மையாக இருக்கு நண்பா. ஓகே சூப்பர் சூப்பர். ஏன் இட்லி பானை போடு. இட்லி மாவு பார்த்தீங்கன்னா நம்ம வாங்கிட்டு வந்த மாவு. உப்பு இதே உப்பு இதில் இருக்காண்ணா? இருங்க நான் நக்கி பார்க்குறேன். உப்புலாம் உப்பு போதும், அதில் இருக்குது.
இட்லி இட்லி இட்லி. இப்போ எத்தனை அடை இட்லி ஊற்றணும்? 2 டைம். இது ஒரு வேலையாடா, அதுக்கு நல்ல சாப்பாடை விடாண்ணா. இட்லி தோசைங்கிறது நமக்கு செட் ஆகாது நண்பா. 1008 வேலை ஆகுது இட்லிக்கு. இப்போ இந்த துணி ஏது உனக்கு? இட்லிக்கு எடுத்து வந்தே எதுக்கு? இட்லி துணி இது இங்கே எங்கே துணி? கோமணம் தானே கட்டியிருந்ததா நண்பா? இது அவன் கோமணம் கட்டியிருந்தது. பொய் சொல்கிறான் அவன், நம்பாதீங்க அவனை. ஒரு டயத்தில் 4 இட்லி ஊற்ற முடியுமா? 4 3 4 4 8 தானே. இது 3 தானே. இது அடுப்பை வேகமாக வைடா. போடு போடு, வேகமாக வேகட்டும், சூட ஆகட்டும் நண்பா. நீ ஒரு ஆளே சமைச்சு சாப்பிட்டீங்கன்னா அப்படி தான் ஆவான். அதான் நண்பா, இப்போ வந்து கடையில் 28 தினார் 3 வேளை சாப்பிட்டான். ஆனால் இப்போ அவன் ஒன் டீமாக சமைச்சு சாப்பிட்டான்னா காசு கூட வரும். ஒன்றுமே பண்ண முடியாது. ஒரு 3 பேர் இப்போ சமைச்சு சாப்பிட்டாங்கன்னா ஒரு 20 15 18 தினாரம் முடியும் 3 பேர்னா. பட் ஒத்தாளுக்குலாம் பார்த்தீங்கன்னா கஷ்டம் தான் நண்பா, ஒன்றும் பண்ண முடியாது. உடம்பு நல்லா ஏற்றிட்டு ஊருக்கு போகிறாசா, வாழலாம் போய் பார்த்து இப்போ சுற்ற வேண்டாம் பைக்கில். சூப்பர். அப்போ ஊத்ரா. இட்லி 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 இட்லி. இதே லேட் ஆகும்டா. என்னைக்கு ஊற்றி என்னைக்கு சமைச்சு சாப்பிட்டு. எந்த கலெக்டர் ஆஃபீஸ் விடுங்கன்னா வேலை பார்க்க போகிறேன். பெரிய தட்டாக இருந்தால் சர்ட்டுன்னு முடியும். கோமணம் கட்டியிருந்ததை துவச்சி கொண்டு வந்து இட்லி ஊற்றுறான் நண்பாவன். ஏன்டா அப்படி இருக்க? இப்போ சட்டி கோமணத்துக்கு என்ன கட்டியிருக்க? இப்போ ஏன் எத்தனை நிமிஷத்தில் வேகும் மாவு? நான் குக்கிங் மாஸ்டரா, எனக்கு தெரிஞ்சது ஏதோ அறக்குறேன் நான். மூடு மூடு மூடு, எல்லாத்துலேயும் பெப்பர் போட்டு விடு. முட்டை ஆம்லேட்டு போடு. பார்த்தீங்கன்னா தலைமை போய்ட்டு குளிச்சுட்டு வந்துட்டான். இட்லி பார்த்தீங்கன்னா வெந்துருச்சு நண்பா, ஆவி நல்லா வறுக்குது. சூப்பர் சூப்பர். ஹாட் பாக்ஸ் எங்க? ஹாட் பாக்ஸில் எடுத்து வச்சிடணும் நண்பா. ஏன்னா திரும்பி ஊற்றணும்ல, வேறு ஒன்றும் இல்லை நண்பா. ஓகே, இட்லி அப்படியே கொட்டி விட்டுருமா? செம்மையாக வந்துருக்கு பஞ்சு போல். வைய போகிறேன். ஏன்டா இப்படி கொட்டினா வந்து வைவான். ஏன்டா அப்படி பண்ணி பொறுமையாக எடுத்து வைக்க வேண்டிய நடை அப்படிமா நண்பாவான். நல்லா அப்படியே மூடி வச்சு. ஓகே போடு, அப்படியே போடு. ஓகே நண்பா. திரும்பி அடுத்தது வந்து ஊற்றுறதுக்கு துணி அலம்பா போயிருக்கான். என் அண்ணங்காரன் வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமானவங்க அவன். இப்போ எங்கே போயிட்டுருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஏன்டா சாப்பிட்லன்னு கேட்டிங்கன்னா சாப்பிட்ல. என்னன்னு கேட்டிங்கன்னா, பையன் ஃபோன் அடித்து பக்ரீன் ஜெயிச்சுட்டு நாங்கள் பார்ட்டிக்கு போகிறோம், சீக்கிரமாக வாங்குகிறோம். விடும்போது சொன்னான் நண்பா 11 மணிக்கு முடியும். நான் வந்துட்டு மெனக்கிட்டு சொன்னேன், டே உனக்கு எத்தனை மணிக்கு வேணாலும் முடியட்டும், எனக்கு முடிகிறதுக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே எனக்கு ஃபோன் அடித்து சொல்லிவிடு, நான் இதுமாரி அண்ணன் ரூமுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு தான் வந்தேன். இப்போ ஃபோன் அடித்து வேகமாக வாங்குறான் நண்பா. இப்போ அவன் அழைக்கிறது தான் நம்ம போயிட்டுருக்கான். அவன் அழைச்சிட்டு எங்கே போகிறேன்ட்டு கண்டினியூ பண்ணுறான்பா. டே டென்ஷன் ஆகுது நண்பா. ஏன்டா அந்த காருக்காரன் பாருங்க பைக்கை விட்டு எடுத்துகிட்டு பண்ணேன்பா. ஓகே, நான் அவனை அழைச்சிட்டு எங்கே போகிறேன்ட்டு கண்டினியூ பண்ணுறேன்பா. ஓகே. العب هجم هجم خذ العود جيب ஓகே நண்பா. அப்புறம் இன்றைக்கான வேலை முடிஞ்சிட்டு எங்கடா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, வீட்டுக்கு வந்துட்டு கச்சராவை கொண்டு குப்பையில் கொண்டு போட்டுட்டு வராங்க. மணி வந்து பார்த்தீங்கன்னா 12:45 1 ஆகிட்டு. என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, பக்ரீன் வந்து ஃபுட்பால் வந்து ஜெயிச்சிட்டாங்களே, அதுக்கு வந்து வண்டியை எடுத்துக்கிட்டு ஃபுல்லாக ரவுண்ட் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. உங்களுக்கு ஹார்ன் சவுண்டில் கேட்குதா இல்லையா? ஹார்ன் இன்னும் சவுண்டு கேட்டுக்கிட்டே தான் இருக்குது. ஃபுல்லாக ரவுண்டிங் அடிச்சிட்ருக்கேன். அப்புறம் பையனை அவனோட 4 ஃப்ரெண்டை அழைச்சிக்கிட்டு ஃபுல்லாக ரவுண்டிங் அடிச்சுட்டு இப்போ தான் வீட்டில் கொண்டாந்து விட்டேன். இன்னும் நம்ம ஓனரில் என்ன யாரும் இல்லை, பையனை மட்டும் அழைச்சி கொண்டாந்து விட்டுட்டு, நம்ம அரபி தான் வந்து பையனுக்கு ஃபோன் அடித்து வீட்டுக்கு போன்னு சொன்னார். அழைச்சி கொண்டாந்து வீட்டில் விட்டுட்டேன். அரபி ஃபோனை அடித்ததுனால தான் இப்போ வீட்டுக்கு வந்திருக்க மாட்டேனான்பா. லைட்டாக ரொம்ப குளிருது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, வண்டியில் ஃபுல்லாக கிளாஸை இறக்கி வச்சிட்டான்ல, கிளாஸை இறக்கி வச்சு ரவுண்ட் அடிச்சு எனக்கு ஒரு மாதிரி ஆகிட்டு நண்பா. வேறு ஒன்றும் கிடையாது. அப்புறம் போயிட்டு நம்ம படுக்க வேண்டியதான்பா. ஓகே நண்பா, மணி வந்து ஆகிட்டு, இதுக்கப்புறம் நம்ம சாப்பிட போகிறது கிடையாது. அப்படியே போய்ட்டு படுக்க வேண்டியதுன்பா. ஓகே, அடுத்த வீட்டில் சந்தேகமா சப்போர்ட் பண்ணுங்க நண்பா. நேற்று வீடியோவில் சொன்னதுக்கு ரொம்ப மன்னிப்பு நண்பா. ஓகே நண்பா.